கண்மணி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு கண்மணிக்கு ஒரு ஐடியா வருது. அதன்படி வந்து நீ வா தேன்மொழி நம்ம வெளியே போகலான்னு சொல்லிட்டு தேன்மொழியை கூட்டு வெளியே போகிறாங்க. கண்மணி எங்கே போகிறோம் நம்ம அப்படின்னோடனே எல்லாத்தையும் இடியாப்பத்தை விற்கதா, இடியாப்பத்தை விற்கதவா, எதுக்காக, இப்படி அதான் விற்கலான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டியே, வேற ஒரு ஐடியா எனக்கு தோணியிருக்கு. என்ன ஐடியா, நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இடியாப்பத்தையே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே கண்மணி நம்ம போகிறோம், நீ வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா கோயிலுக்கு வராங்க. என்ன கண்மணி கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோடனே, இங்கே தான் இடியாப்பத்தை சேல்ஸ் பண்ண போகணும். கோயிலில் நம்ம சும்மா குத்தா வாங்கிப்பாங்க, யாராவது காசு கொடுப்பாங்களா, நம்ம உள்ளே போய் விற்க போகிறோம், வெளியே தானே, வெளியே இடியாப்பம் விற்போம். கண்டிப்பாக இங்கே வர ஜனங்கள்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க, காலையில் வெறும் வயிற்றோட தான் சாப்பிட்டு பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளோட இடியாப்பெல்லாம் சேல்ஸ் ஆகிடும் அப்படின்னோடனே, ஏய் கண்மணி செம்ம ஐடியாவாக இருக்கே உனக்கு அப்படி சொன்னோன்னே கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. வாங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லா இடியாப்பமும் விற்று போகுது. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி கிட்டே எல்லாக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து நடந்த விஷயத்தில் எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்து செம்ம டென்ஷனாக இருக்கார். பாட்டியும் வந்து அப்போ அவங்க அப்பாவும் எப்பவும் போல் அன்புக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாத்தியாடா நம்ம பிஸ்னஸை என்ன மாதிரி ஆக்கிட்டானோ, உன் பிஸ்னஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டா பாரு அந்த கண்மணியை நீ மன்னிக்கவே கூடாது. அவள் மட்டும் எப்படியாவது கான்ட்ராக்ட் வாங்கிட்டா பார்த்தியா, அந்த கான்ட்ராக்டை நாளைக்கு வேறு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறாளா. அவள் எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த வேலையை நம்மளுக்கு எதிராக செய்வா, எப்படியாவது யோசிச்சாள் அவள். சரி புருஷனோட அதாச்சு, அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காம நம்மளுக்கு கிடச்சிருக்கே, அதை பற்றியாவது யோசிச்சாள் அவள். பாத்தியார் அன்பு ஒபேல இவ்வளோ தான் அன்பு வச்சிருக்கா அப்படி சொல்லும்போது கரெக்டாக சிவகாமி வந்துடுறாங்க. நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் என்ன தப்பு பண்ணா, கான்ட்ராக்ட் வந்தால் யாராக இருந்தாலும் செய்ய தான் செய்வாங்க, அவள் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வரும்போது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டு பாரு. நீ அடங்குறீ சிவகாமி, சும்மா உன் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்காத. எங்கே பாரு, உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ண நிறுத்து, அவள் வேணும்னு நம்மளுக்கு துரோகத்தை பண்ணுறா, அவள் ஒன்றும் துரோகம் பண்ணலன்னொன்னே வழக்கம் போல் ராஜசேகர் வந்து சிவகாமி நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டாரு. அமைதியாக இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, தேவையானதெல்லாம் அனுப்புறதுக்காக 150 பேருக்கு தேவையான இடியாப்பம் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு தேவையான டிஷ்ஷும் எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. வண்டியிலே ஏற்றிடுறாங்க. வண்டியில் ஏற்றிட்டு சரி வண்டி அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் சேர்ந்துடும், எந்த பிரச்சனையும் கிடையாது, இது அவங்களோட கம்பெனி வண்டி தான், கொஞ்ச நாள் அவங்க கம்பெனி வண்டியை நம்மளுக்கு அனுப்புகிறாரு, அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஒரு சொந்தமாக வண்டி போடணும். இதெல்லாம் நடக்குமா கண்மணி, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் 150 பேருக்கு இடியாப்பம் பண்ணுறதெல்லாம் தினமும் ஆகாது கண்மணி, அதுக்கு தான் வேலைக்கு ஆள் சொல்லியிருக்கேன், அதனால் எல்லோரும் வருவாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி கண்மணி நீ எங்கே போகிற, கொஞ்சம் இடியாப்பத்தை எடுத்துகிட்டு போய் இருக்கவங்களுக்கு கொடுக்க வேணாவா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதான் கம்பெனி ஆர்டே கிடச்சிச்சில்ல, அப்புறம் என்ன கண்மணி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நம்மளுக்கு வந்து காத்துட்ருக்கவங்களுக்கு நம்ம தான் கொடுக்குறோம், அதுக்காக விட முடியுமா அப்படி சொல்லிட்டு கண்மணி இடியாப்பத்தை எடுத்துகிட்டு வழக்கம் போல் யார் சொல்கிறதையும் கேட்காம போகிறாங்க. அப்போ கரெக்டாக வண்டியை வந்து நிறுத்துகிறாங்க ராஜேஸ்வரி. வண்டியில் வந்து ராஜேஸ்வரி இறங்குறத பார்த்துட்டு கண்மணி வந்து போக பார்க்குறாங்க. நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, அதான் சதி தீட்டி என்னை வீட்டை விட்டு அமுச்சிட்டிங்களே பத்தாதா, இப்போ என்ன பேசணும் நீங்கள் அப்படின்னோடனே, அவளை அமுச்சு கூட நீ அடங்க மாட்டேங்கிறியே, எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஆர்டரை தட்டி பறிச்சிருப்பேன் நீ, நான் வந்து யாரோட ஆர்டரையும் தட்டி பறிக்கிறவ கிடையாது, யாரையும் அசிங்கப்படுத்தி அதில் சந்தோஷம் காட்டுறவனும் கிடையாது, அடுத்தவங்கள இந்த மாதிரி கெடுக்கிற புத்தி உங்களுக்கு தான் கை வந்த கலையாச்சே, எனக்கு எப்படி வரும் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவ்வளோ போய் பேசுவேன் நீ, என்கிட்டே வா, இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் உங்ககிட்ட நான் அடங்கி தான் போனேன், ஆனால் இங்கே நான் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் வந்து எதாவது பிரச்சனை பண்ணிங்க நல்லா இருக்காது. ஓ அந்தளவு ஆயிடுச்சா, எங்கள் ஆர்டரே தட்டி பறிச்சுட்டு எனக்கே புத்தி சொல்கிறியா நீ, நான் யாரோட ஆர்டரையும் தட்டி பறிக்கலை, எனக்கு வந்து ஆர்டர் தான் நான் செஞ்சிட்ருக்கேன், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ தைரியமாக அவனுக்கு பார்க்கலாண்டி, இந்த பிஸ்னஸில் நீ எப்படி முன்னுக்கு வர அதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்மணி.